Hi friends, வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான நாட்டுப்பால் வந்து கிடைக்கிறதில்ல. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் அப்படி இல்லைனா கேனில் அப்படி தான் நமக்கு வந்து பால் வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து வாங்குறத விட பால் வந்து இந்த மாதிரி கேனில் வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ரொம்ப சூப்பராக கிச்சனில் வந்து ஆயிலெலாம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த கேனை வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேனோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 லிட்டரு. ஸோ இந்த 1.5 லிட்டர் அந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட் பால் வந்து பார்த்திங்கன்னா 115 ரூபா அந்த ரேட்டில் வந்து நமக்கு கேனில் வந்து கிடைக்கிது. அதே வந்து நம்ம பாக்கெட்டாக வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா 110 ரூபா அப்படி தான் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ நம்ம வந்து கேனில் வந்து வாங்கும்போது 5 ரூபா நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆனால் அந்த கேன் வந்து நமக்கு கிடைக்கிது இல்லையா. ஸோ அதுக்காக அந்த கேனில் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கிச்சனில் ரொம்ப அழகாக வந்து ஆயில் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து போடுறதுக்காக ஒரு சின்ன பாட்டில் வந்து கட் பண்ணிவிட்டு அதை அந்த மாதிரி ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஆயில் வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து போட வந்துடும். ஸோ கீழே வந்து கொட்டாமல் சிந்தாமல் நம்ம ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து ஆயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி 2-3 பாட்டில் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒன்றில் வந்து குக்கிங் ஆயில், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி மிக்ஸ்டாக நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து நம்ம கலந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா இந்த கேன் வந்து எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆயில் கேனெல்லாம் வந்து அதிகமான காசு கொடுத்து ஆன்லைன்லேயோ இல்லைனா நம்ம நார்மல் மார்க்கெட்லேயோ வந்து வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பால் கேன் வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற நைட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கமாக வந்து அதோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கிச்சனில் வேலை செஞ்சிட்ருப்போம் இல்லையா. ஒரு மசாலா வந்து தாளிக்கிறோம், இல்லை ஒரு காய்கறி கட் பண்ணுறோம், இல்லை ஒரு சமையல் முடிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து கைகளில் எதனா பட்டுருச்சுன்னா கூட டக்குன்னு அந்த நைட்டியில் தான் நம்ம வந்து நிறைய பேர் துடைப்போம். ஸோ அந்த மாதிரி துடைக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நைட்டியோட கலர் வந்து மேலேயும் கீழேயும் வந்து ஒரு மாதிரி கலர் இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கலர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிற நைட்டியை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கஷ்டமே இல்லாமல் இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த டிப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பால் கொடுக்குற குழந்தைங்க வச்சுருக்கிற தாய்மார்களுக்கு கூட இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல சூடாக இருக்கிற தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணியில் வந்து கல்லுப்பு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு உங்ககிட்ட துணி துவைக்கிற வந்து பவுடர் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி என்ன லிக்விட் இருக்குதோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அழுக்கான அந்த நைட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் வந்து ஊற வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபீட் பண்ணுற தாய்மார்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட நைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பால் ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இப்படி வந்து நீங்கள் துணி துவைச்சிங்க அப்படின்னா அந்த பாலோட ஸ்மெல் வந்து வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து சுத்தமாக இருக்கும் நைட்டி. இந்த மாதிரி நம்ம அழுக்காக இருக்கிற நைட்டிகள் எல்லாத்தையுமே வந்து இப்படி வந்து ஊற வச்சிடலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்லாம் மிக்ஸ்டாக வந்து வருது அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக நமக்கு வந்து நல்லா பளிச்சுனே தெரியும் அதில் கரை பட்டுச்சு அப்படின்னா. இப்போ இதை நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு முடிஞ்சால் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து டைம் கொடுங்க. இப்போ வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. அப்போவும் கை வந்து வைக்கும்போது தண்ணி சூடாக தான் இருக்குது. பாருங்கள் நல்லா வந்து அழுக்கு விட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து பார்க்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி அளவுக்கு அந்த அழுக்கு நல்லா விட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்க அழுக்கு கூட நம்ம சுடுதண்ணியில் உப்பு போட்டு ஊற வைக்கும்போது அந்த ஸ்ட்ராங்கான அழுக்கு கரை எல்லாமே நல்ல லேசாக உங்களுக்கு வந்து இலகி வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக அந்த மாதிரி கை வச்சு கசக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அதில் இருக்கிற அழுக்கு வந்து நமக்கு முக்கால்வாசி அளவுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா நைட்டியுமே வந்து அழுக்கு இருக்கிற இடத்துல எல்லாமே இப்படி வந்து லைட்டாக கை வச்சு நம்ம கசக்கி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இப்படி கசக்கி கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம துவைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழுக்கு வந்து விட்டு வந்திருக்கு. இப்போ நார்மலாக நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி சோப்பு, அந்த சோப்பு வந்து லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக ப்ரஷ் போட்டு விட்டுடலாம். குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுறவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து துணியை வந்து துவைங்க. அதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற துணிகளை இப்படி வந்து துவைச்சிக்கோங்க.
நார்மலா நம்ம வந்து பச்சை தண்ணியில ஏதாவது நம்ம யூஸ் பண்ற லிக்விட் வந்து ஊத்திட்டு, அதுக்கப்புறம் ஊற வச்சு சிலர் துவைப்பாங்க. ஒரு சிலர் வந்து உடனே வந்து துவைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம, நல்ல சூடா இருக்கிற தண்ணீல கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி துவைச்சு பாருங்க. இது நைட்டி மட்டும் கிடையாது. எவ்வளோ ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கோ, வேற எந்த துணியா இருந்தாலுமே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல வந்து துவைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல ஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற ஷர்ட் காலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுக்கு பிடிச்சிட்டுருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க ஸ்கூல் போறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட யூனிஃபார்ம் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் இல்லையா? ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, காலர்ல, பேண்ட்ல எல்லாமே ரொம்பவே அழுக்கு வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டுருக்கும். அந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான விடாப்பிடியான கரை பிடிச்ச அழுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல வந்து துவைச்சிங்க அப்படின்னா, டக்குன்னு வந்து பளிச்சு பளிச்சுன்னு நம்ம வந்து துவைச்சு எடுத்துடலாம். ஸோ ஃபுல்லாவே வந்து நான் ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சு குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி கும்மிட்டு, இந்த மாதிரி தண்ணி போட்டு நம்ம அலசி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 2, 3 தண்ணியில அலசினதுக்கு பிறகு நார்மல் பச்சை தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில வந்து கொஞ்சமா டெட்டால் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து கம்ஃபர்ட்டும் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்மளோட துணிகள வந்து இப்படி அலசிட்டு நம்ம வந்து காய போட்டுக்கலாம். இப்போ நீங்க வந்து மிஷின்ல போட போறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி துவைச்சோம் இல்லையா? துவைச்சுட்டு நல்லா கும்மி எடுத்தோம்ல, அந்த டைம்ல தண்ணி போட்டு அலசிட்டு நம்ம மிஷின்ல போட்டுட்டு நம்ம கம்ஃபர்ட் இல்ல டெட்டால் அந்த மாதிரி போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா துவைச்சதுக்கப்புறம் நான் வந்து காய போட்டுட்டேன். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. முன்னாடி வந்து பார்க்கும்போது இந்த சைட்ல எல்லாமே ரொம்ப கரை வந்து பிடிச்சிருந்தது அழுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல பளிச்சுன்னு பளபளன்னு ஆயிடுச்சு. ஸோ அழுக்கு எல்லாமே வந்து விட்டு வந்துடுச்சு. கண்டிப்பா வந்து டெட்டால் போட்டு துவைக்கிறது நம்ம துணிகள் வந்து எப்பவுமே சுத்தமா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல்ல கிடைக்கிற மாதிரி ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை நம்ம வந்து வீட்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இடியாப்ப மாவு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். கூடவே வந்து காரத்துக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி வந்து சேர்த்தது காஷ்மீரி மிளகாத்தூள். இப்போ சேர்க்கறது தனி மிளகாத்தூள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கலர் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கலர் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லேசான உப்பு போட்டு சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி காலிஃப்ளவரை வந்து அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே நம்ம வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, மசாலா நல்லா கோட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும் இல்லையா? நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும்ல டேஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப அருமையான ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா நம்ம வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா நல்ல டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைகள்ல வந்து காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இது வந்து நம்ம ரொம்ப சுத்தமா பார்த்து நம்ம கிளீன் பண்ணி எடுப்போம் இல்லையா? அந்த அளவுக்கு சுத்தமா நமக்கு கடைகள்ல வாங்கும்போது கிடைக்காது. ஸோ கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி தொடப்பம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா? அது வந்து தேஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு 7, 8, 10 மாதத்துக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிட்டோம். ரொம்ப தேஞ்சிடுச்சு. நம்ம பெருக்கும்போது இதில் குப்பையே வரல அப்படின்னும்போது நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து தொடப்பத்தை இதுக்கு மேலே தூக்கி போட்டுறாதீங்க. ரொம்ப சூப்பராக இதை எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். அந்த தொடப்பம் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு ரொம்ப அழகாக இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த அடிப்பக்கத்தில் அந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரே அளவில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு ₹10 ஜூஸ் பாட்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தொடப்ப குச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பின்பக்கத்தில் அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா? அதை வந்து இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு ரொம்ப அழகாக இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தியை லைட்டாக நெருப்பில் காட்டிட்டு இப்படி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக கட் ஆகி வந்துடும். பார்க்குறதுக்கு ஒரு பூ டிசைன் மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த தொடப்பு குச்சிகளை இந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு குச்சி கூட நம்ம வந்து கீழே கொட்டாத மாதிரி நல்லா டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்து ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அதோட மூடி வந்து கழட்டி போட்டுறாதீங்க. மூடியை வந்து பின்பக்கமாக வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க.
இப்போ தொடப்பம் வந்து முக்கால்வாசி அளவுக்கு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பூந்தொடப்பத்தில் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது, தென்னந்தொடப்பத்துலேயும் செய்யலாம். நம்ம ஆல்ரெடி வந்து தென்னந்தொடப்பத்துலேயும் செஞ்சு வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நல்ல லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி சிம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த தொடப்பம் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை இந்த மாதிரி வந்து பிடிங்க. அதை பின்பக்கத்தை லைட்டாக இப்படி வந்து காட்டுங்க. ரொம்ப பக்கமாக காட்டினீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து உருகிரும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி காமிச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு நல்லா இப்படி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம டவல் வச்சு நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அது போயிட்டு நல்லா தொடப்பத்தோட சூப்பராக உங்களுக்கு டைட்டாக செட் ஆகிடும். பாருங்கள், முன்னாடி பாட்டில் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தது, இப்போ பாருங்கள் தொடப்பத்தோட நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கிச்சு. இதிலேருந்து ஒரு குச்சி கூட நமக்கு வந்து கீழே வரவே வராது. இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வந்து பக்கமாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பராக நமக்கு வந்து இது கைப்பிடி மாதிரி ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம இதை வந்து பிடிச்சு பெருக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு வேலை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொனை பகுதியில் வந்து நல்ல ஷேப்பாக நம்ம வந்து ஒரு சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ஒரு குச்சி நீளமாகவும் ஒரு குச்சி சின்னதாகவும் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக கரெக்டான ஒரு ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட தொடப்பம் வந்து ரொம்ப சூப்பராக கைப்பிடியோட அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி படிக்கட்டுலலாம் நமக்கு நிறைய ஒட்டடெல்லாம் பிடிச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டரை அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கவுண்டர் டாப்பில் கூட எதுனா நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணுறோம், இல்லை பூண்டெல்லாம் அந்த மாதிரி உரிக்கிறோம் அப்படின்னா அதை கூட க்ளீன் பண்ணுறதுக்கு இப்படி வந்து தொடப்பம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களோட பிஞ்சு போன தொடப்பத்தை தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ண ஈஸியாகவும் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.